குட் மார்னிங் சில்ட்ரன். நம்ம கிளாசிஃபிகேஷன் ஆஃப் கம்பெனிஸ் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம கிளாசிஃபிகேஷன் ஆஃப் கம்பெனிஸ் ஆன் த பேசிஸ் ஆஃப் நேஷனாலிட்டி, தேசிய இனத்தின் அடிப்படையில் ஒரு எப்படி பிரிச்சிருக்காங்க ஒரு நிறுவனத்தை அப்படின்னு பார்த்தோன்னா, டொமஸ்டிக் கம்பெனிஸ் அதாவது உள்நாட்டு நிறுவனங்கள், பன்னாட்டு உள்நாட்டு நிறுவனங்கள், அயல்நாட்டு நிறுவனங்கள், பன்னாட்டு நிறுவனங்கள். அதாவது டொமஸ்டிக் கம்பெனிஸ், ஃபாரின் கம்பெனிஸ், தென் மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ். ஓகேயா, மூணாக பிரிச்சிருக்காங்க. என்னென்ன? ஆன் த பேசிஸ் ஆஃப் நேஷனாலிட்டி அப்படின்னா தேசிய இனத்தின் அடிப்படையில் எப்படி பிரிச்சிருக்காங்கன்னா, டொமஸ்டிக் கம்பெனிஸ் உள்நாட்டு நிறுவனங்கள், ஃபாரின் கம்பெனிஸ் அயல்நாட்டு நிறுவனங்கள், தென் மல்டிநேஷனல் கம்பெனிஸ் பன்னாட்டு நிறுவனங்கள்னு பிரிச்சிருக்காங்க. இப்போ டொமஸ்டிக் கம்பெனிஸ் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். A company which cannot be termed as foreign company under the provision of the Companies Act should be regarded as a domestic company. ஒரு நிறுவனம் அயல்நாட்டு நிறுவனமாக இல்லாமல் உள்நாட்டு நிறுவன சட்டங்களின் கீழ் பதிவு செய்யப்பட்டதுதான் அது உள்நாட்டு நிறுவனம் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது இந்த மற்ற நிறுவனங்கள் சட்டத்தில் பதிவு செய்யாமல் அந்த உள்நாட்டில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் சட்டத்தில் கம்பெனிஸ் ஆக்ட் ப்ரொவிஷன் ஆஃப் த கம்பெனிஸ் ஆக்ட் should be regarded as டொமஸ்டிக் கம்பெனி. ஃபாரின் கம்பெனி ஆக்டில் அதில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணாமல் உள்நாட்டில் இருக்கக்கூடிய கம்பெனிஸ் ஆக்டில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா தட் இஸ் டொமஸ்டிக் கம்பெனிஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, தென் ஃபாரின் கம்பெனிஸ் அயல்நாட்டு நிறுவனங்கள். A foreign company means a company which is incorporated in a country outside India under the law of that country. அதாவது ஃபாரின் அயல்நாட்டு நிறுவனங்கள் ஃபாரின் கம்பெனிஸ் அப்படின்னா என்னென்னா, அயல்நாடு ஒரு நிறுவனம் ஒரு கம்பெனி வந்து இந்தியாவுக்கு வெளியில் வேறு நாடுகளில் பதிவு செய்யப்பட்ட நிறுவனம் தான் அந்த கம்பெனி தான் என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஃபாரின் கம்பெனிஸ். ஓகேயா, வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அந்த சட்டத்தின் கீழ் அந்த கம்பெனி ஆக்டில் வந்து அவங்க பதிவு செஞ்சுருந்தாங்க அப்படின்னா அது ஃபாரின் கம்பெனிஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்தியாவில் இருக்கிற கம்பெனிஸ் ஆக்ட் படி ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அது டொமஸ்டிக் கம்பெனிஸ் ஆஃப் இந்தியாவோட உள்நாட்டு நிறுவனங்கள் சொல்கிறோம். அதே அமெரிக்காவில் மட்டும் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த நாட்டில் அமெரிக்காவில் இருக்கிற இதில் பண்ணி அங்கேயே தொழில் செய்கிறாங்க அப்படின்னா அப்போ அது அந்த நாட்டோட டொமஸ்டிக் கம்பெனிஸ். அதே வெளிநாட்டில் இருக்கக்கூடிய இப்போ நம்ம இந்தியாவில் இருக்கவங்க வந்து வெளிநாட்டில் இருக்கிற ஒரு வேறு சட்டத்தின் படி பதிவு செஞ்சுருக்காங்க அப்படின்னா அது ஃபாரின் கம்பெனிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அவுட் சைட் இந்தியா அண்டர் த லா ஆஃப் தட் கம்பெனி, அது கண்ட்ரி, அந்த கண்ட்ரியோட இந்தியாவுக்கு வெளியில் வேறு நாட்டோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் படி அந்த சட்டத்தின் படி பதிவு செய்யப்பட்டதுன்னா அந்த நிறுவனம் வந்து என்னன்னு சொல்கிறாங்க, அந்த கம்பெனி வந்து ஃபாரின் கம்பெனிஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஆஃப்டர் த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் பிஸ்னஸ் இன் இந்தியா, the following documents must be filed with the register of companies within 30 days from the date of establishment. வந்து அண்டர்லைன் பண்ணிக்கணும். within 30 days அவங்க எப்போ வந்து இப்போ தொழில் தொடங்கி பாருங்கள் அயல்நாட்டு நிறுவனமாக இருந்துச்சு அப்படின்னா இந்தியாவில் நிறுவனத்தை அமைப்பதற்கு பின்வரும் ஆவணங்களை கண்டிப்பாக நிறுவன பதிவாளரிடம் 30 நாட்களுக்குள் தாக்கல் செய்யணும். வெளிநாட்டில் பதிவு பண்ணியிருக்காங்க, அவங்க இந்தியாவில் தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினச்சாங்க அப்படின்னா அந்த தொழில் இங்கே வந்து தொடங்குறதுக்கு 30 நாட்களுக்கு எஸ்டாப்ளிஷ் கம்பெனிஸ் வித்தின் 30 days ஃப்ரம் த டேட் ஆஃப் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அதை வந்து அமைப்பதற்கு அந்த 30 நாட்களுக்குள்ளாக நம்ம ரெஜிஸ்ட்ரார் கிட்ட வந்து சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அவங்க சப்மிட் பண்ணணும். அது என்னென்ன டாக்குமெண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா, a certified copy of the charter or status under which the company is incorporated or memorandum and articles of the company translated in English, அதாவது ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்கணும். சாசனத்தின் சான்றிதழ், அதாவது ஒரு சார்ட்டர்ட் கம்பெனியாக இருந்தால் அந்த கிங் ஆர் குயின் அவங்களோட சார்ட்டர்ட் இருக்கும்ல, சாசனம் இருக்கும்ல, அது இல்லைன்னா அந்த கூட்டுருவாக்க சான்றிதழ். ஓகேயா, மெமரண்டம் ஆஃப் இன்கார்பரேட்டட் ஒரு சர்டிஃபிகேட் ஆஃப் இன்கார்பரேஷன் அப்படின்னா வந்து இந்த தொழில் தொடங்கலான்னு ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துருப்பாங்க, அந்த சர்டிஃபிகேட்டுக்கு இருக்கணும் கூட்டுருவாக்க சான்றிதழ்னு பேர். இல்லைன்னா மெமரண்டம் அமைப்பு முறையீடு ஆர் ஆர்டிகல்ஸ் ஆஃப் த அசோசியேஷன் ஒரு கம்பெனியோட அதில் என்னென்ன ரூல்ஸ் அதெல்லாம் போட்டிருப்பாங்க, இது வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டதாக இருக்கணும். ஓகேயா, எந்த கண்ட்ரியோட தான் இருந்தாலும் அந்த கண்ட்ரியோட லாங்குவேஜில் இல்லாமல் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்கணும்.
தென் த ஃபுல் அட்ரஸ் ஆஃப் த ரெஜிஸ்டர்ட் ஆஃபீஸ் ஆஃப் த கம்பெனி. அதே மாதிரி நிறுவனத்தின் பதிவு அலுவலகம் உள்ள இடம். அந்த கம்பெனி எங்கே ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களோ அந்த ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் இருக்கக்கூடிய அந்த கம்பெனி அந்த இடம் தெரியணும், ஃபுல் அட்ரஸ். தென் த லிஸ்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அண்ட் செக்ரட்டரி ஆஃப் த கம்பெனி. அந்த இயக்குனர் மற்றும் செயலரின் பட்டியல். யார் யார் வந்து அதில் டைரக்டர்ஸாக இருக்காங்க, செக்ரட்டரியாக இருக்காங்களோ அவங்களோட லிஸ்ட்டு. Then the name and address of any person resident of India who is authorized to accept on behalf of the company service of legal process and any notice served on the company. அதே மாதிரி இந்தியாவில் இருக்கக்கூடிய யாராவது இந்தியாவை தலைமை வியாபார அலுவலகத்தின் முகவரி, நிறுவனத்தின் செயல்பாடுகளுக்கு ஒப்புதல் வழங்கிய இந்திய குடிமகனின் பெயர் மற்றும் முகவரி. இந்த கம்பெனியை சேர்ந்தவங்க இந்தியாவில் யார் இருக்காங்க, அப்போ நம்ம ஏதாச்சும் ஒரு நோட்டீஸ் கொடுக்கணும், இல்லை ஏதோ ஒரு கம்பெனிக்கு ஆன் த பிஹாஃப் ஆஃப் கம்பெனிக்கு சார்பாக ஒரு இது கையெழுத்து போடணுமோ எது அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கன்னா ஒரு ஆத்தரைஸ்டு யார் ஒரு பர்சன் அவங்களோட பேர் அட்ரஸ் கொடுக்கணும். சரியா? இந்தியாவில் எங்களுக்கு பதிலாக இவர் தான் ஆத்தரைஸ்டு, நாங்கள் நியமிக்கிறோம் அப்படின்னு இந்தியாவில் இருக்கிற ஒருத்தரோட நேமு அண்ட் அட்ரஸ். Then the full address of the company's principal place of business in India. இந்தியாவில் தலைமையிடம், இந்தியாவில் அந்த கம்பெனி நிறுவனம் அமைந்திருக்கக்கூடிய தலைமையிடம் என்ன அப்படிங்கிறத அந்த ஃபுல் அட்ரஸ் அதை கொடுக்கணும். ஓகேயா? இது ஒரு ஃபாரின் கம்பெனி அப்படின்னா வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்ட ஒரு நிறுவனம் தான் ஃபாரின் கம்பெனி அப்படின்னு சொல்கிறோம். அந்த ஃபாரின் கம்பெனி வந்து இன்னொரு நாட்டில் இப்போ இந்தியாவில் வந்து அவங்க தொழில் தொடங்கணும் அப்படின்னா 30 நாட்களுக்குள்ளே அது அமைக்கப்பட்டு 30 நாட்களுக்குள்ளே சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அவங்க சப்மிட் பண்ணணும் ரெஜிஸ்ட்ரார் கிட்ட. அது என்னென்ன டாக்குமெண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு என்னது, அந்த காப்பி ஆஃப் சார்ட்டர், இந்த கம்பெனி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துருப்பாங்கல்ல அது, இல்லைன்னா கம்பெனியோட இன்கார்பரேஷன் சர்டிஃபிகேட் ஆஃப் இன்கார்பரேஷன், மெமரண்டம் அண்ட் ஆர்டிகல்ஸ் ஆஃப் த கம்பெனி. ஓகே, இது எல்லாமே எப்படி இருக்கணும், தே ஆர் ஆல் டிரான்ஸ்லேட்டட் இன்டு இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கணும். தென் ஃபுல் அட்ரஸ் ஆஃப் த ரெஜிஸ்டர் ஆஃபீஸ், எந்த ஆஃபீஸில் அவங்க ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களோ அதனோட அட்ரஸ். தென் லிஸ்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அண்ட் செக்ரட்டரி ஆஃப் த கம்பெனி, அந்த கம்பெனியோட டைரக்டர்ஸ் இயக்குநர்கள் மற்றும் செயலரோட லிஸ்ட்டு. த நேம் அண்ட் அட்ரஸ் ஆஃப் எனி பர்சன் ரெசிடென்ட் ஆஃப் இந்தியாவில் அவங்களுக்கு இந்த கம்பெனிக்கு ஆன் பிஹாஃப் ஆஃப் கம்பெனி யார் வந்து ஒரு ஆத்தரைஸ்டு பர்சனோட நேமு அட்ரஸ். தென் the full address of the company's principal place of business in India. இந்தியாவில் இருக்கக்கூடிய தலைமையிடம், இந்த நிறுவனத்தோட தலைமையிடம் எங்கே இருக்குது இந்தியாவில், அதனோட ஃபுல் அட்ரஸ். அங்கே சொல்ல இந்த டாக்குமெண்ட் எல்லாம் 30 நாட்களுக்குள்ள ரெஜிஸ்ட்ரார் கிட்ட சப்மிட் பண்ணணும். ஓகே. தென் மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ், பன்னாட்டு நிறுவனங்கள் அப்படின்னு சொல்கிறோம். பன்னாட்டு நிறுவனங்கள் அப்படின்னா the multinational company is a huge industrial organization with அதாவது பன்னாட்டு நிறுவனங்கள் அப்படிங்கிறது பெரிய அளவில் மிகப்பெரிய தொழிலமைப்பாக இருக்குது. இது வந்து எப்படி செயல்படும் அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு இது வந்து ஆப்ரேட்ஸ் இன் மோர் தென் ஒன் கண்ட்ரி, அதாவது ஒரு நாட்டுக்கு மேலே 2 அல்லது அதற்கு மேற்பட்ட நாடுகளில் செயல்பட்டால் அது வந்து என்னன்னு சொல்கிறாங்க, மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ். நாடு அப்படின்னா பல அப்படின்னு சொல்லல, நாடு அப்படிங்கிறப்ப பல நாடுகளில் தொழில் செஞ்சாங்க அப்படின்னா அவங்க அதுதான் என்னன்னு சொல்கிறாங்க, எம்என்சி, மல்டிநேஷ்னல் கம்பெனி. ஓகே. Then carries out production, marketing and research activities on international scale in those countries. பல நாடுகளில் இதனோட உற்பத்தி, சந்தையியல் மற்றும் ஆராய்ச்சி நடவடிக்கைகள் என உலக அளவில் நடைபெற்றுச்சுன்னா இன்டர்நேஷ்னல் லெவலில், அதாவது இன்டர்நேஷ்னல் அப்படின்னாவே பெருமளவில் தான் இது செயல்படும். அந்த மாதிரி இதனோட ஆராய்ச்சி, சந்தைப்படுத்துதல் எல்லாமே வந்து பெரிய அளவில் இருந்துச்சு, உலக அளவில் செயல்பட்டது அப்படின்னா அது மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ். தென் தேர்ட் என்னன்னு பார்த்தோன்னா, சீக்ஸ் டு மேக்ஸிமைஸ் ப்ராஃபிட்ஸ் வேர்ல்டு ஓவர், அது லாபத்தை உலகத்தின் பல்வேறு நாடுகள்ல இருந்து ஈக்குது. ஏன்னா பல நாடுகளில் இதனோட தொழிலமைப்புகள் இருக்கிறதுனால பல நாடுகள்ல இருந்தும் இதுக்கு வந்து ப்ராஃபிட் லாபம் ஏற்படுது. A domestic company or a foreign company can be a MNC. இது வந்து ஒரு உள்நாட்டு நிறுவனமோ இல்லை ஃபாரின் கம்பெனியோ வந்து ஒரு எம்என்சியாக இருக்கலாம். ஓகே.
பாருங்க எக்ஸாம்பிள் மைக்ரோசாஃப்ட் கார்பரேஷன், தென் நோக்கியா கார்பரேஷன், நெஸ்லே, கொக்கோகோலா, இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் மிஷின், ஐபிஎம், தென் பெப்சிகோ, சோனி கார்பரேஷன். இதெல்லாம் வந்து எதுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லலாம்? எம்என்சிக்கு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். ஓகே சில்ட்ரன், இன்னைக்கு நம்ம வந்து என்னென்ன பார்த்துருக்கோம்? இனத்தின் on the basis of nationality. ஓகே, நம்ம அந்த பேஸ் ஆஃப் நேஷனாலிட்டி அப்படின்னு பார்க்குறப்ப டொமஸ்டிக் கம்பெனி, ஃபாரின் கம்பெனிஸ், மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ் பார்த்தோம். இதில் வந்து நம்ம கிளாசிஃபிகேஷன் ஆஃப் கம்பெனிஸ் அப்படின்னு பார்க்குறப்ப ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன், இன்னொரு தடவை சொல்கிறேன். கிளாசிஃபிகேஷன் ஆஃப் கம்பெனிஸ் ஆன் த பேசிஸ் ஆஃப் 5 இது ஞாபகம் வச்சுக்கணும். ஆன் த பேசிஸ் ஆஃப் இன்கார்பரேஷன், ஆன் த பேசிஸ் ஆஃப் மெம்பர்ஷிப், ஆன் த பேசிஸ் ஆஃப் லயபிலிட்டி, ஆன் த பேசிஸ் ஆஃப் கண்ட்ரோல், ஆன் த பேசிஸ் ஆஃப் நேஷனாலிட்டி. ஆன் த பேசிஸ் ஆஃப் இன்கார்பரேஷன் அப்படின்னு பார்க்குறப்ப அதில் 3: சார்ட்டர்ட் கம்பெனி, ஸ்டாட்டச்சரி கம்பெனி, அசோசியேஷன் நாட் ஃபார் ப்ராஃபிட். மெம்பர்ஷிப் அப்படின்னு பார்க்குறப்ப பப்ளிக் கம்பெனி அண்ட் ப்ரைவேட் கம்பெனி. on the basis of liability அப்படின்னு பார்க்குறப்ப limited by shares, limited by guarantee, unlimited liability. Then on the basis of control, government company, holding company, subsidiary company. nationality, domestic company, foreign company, multinational company. இதில் உங்களுக்கு வந்து கொஸ்டின் எப்படி கேட்கலாம் அப்படின்னா, கிளாசிஃபை த கம்பெனிஸ் ஆன் த பேசிஸ் ஆஃப் நேஷனாலிட்டி அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா நீங்கள் 3 மட்டும், அதுக்கு கீழே இருக்கிற 3 மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுனா போதும். தேசிய இனத்தின் அடிப்படையில் நிறுவனத்தை வகைப்படுத்துக அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, இப்போ டொமஸ்டிக் கம்பெனி, ஃபாரின் கம்பெனி, மல்டிநேஷனல் கம்பெனி அதை மட்டும் எழுதுனீங்கன்னா போதும். இல்லை அந்த எப்படி பிரிச்சிருக்காங்கன்னு இந்த சார்ட்டு கேட்கலாம். இது எல்லாத்தையும் ஒன்றா எக்ஸ்பிளைன் பண்ணி கேட்க மாட்டாங்க, ஏன்னா 5 மார்க் கொஸ்டின்ஸ் தான். அதனால் இது எல்லாத்தையும் அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு கேட்க மாட்டாங்க. ஏதாச்சும் ஒரு ஹெட்டிங் கொடுத்து அந்த ஹெட்டிங் கீழே இருக்கிறத கேட்கலாம், எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லலாம். அப்போ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி அதை படிச்சு வைக்கணும். இப்போ நேஷனாலிட்டினா அதுக்கு கீழே என்ன வரும், கண்ட்ரோல்னா என்னென்ன கம்பெனிஸ் வரும், அந்த மாதிரி அதை நீங்கள் வகைப்படுத்தி தான் படித்து வச்சுக்கணும். ஹெட்டிங் வைஸ் படிச்சு வைக்கணும். ஓகே சில்ட்ரன், தேங்க்யூ.